புது யங்ஸ்டர்ஸ் நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு கேம் புரியட்டும். 5 overs எப்பயும் போல் கொண்டு போகலாம். 10 games 50 overs 5 overs ஒரு கேம் ஆடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த விக்கெட்டில் பரபரன்னு அடிக்கிறத நீங்கள் பால் பை பால்னாலே அவுட் ஃபீல்ட் செம்ம ஃபாஸ்ட்டாக விடு. சும்மா நீங்கள் ஆடினீங்களே பெரிய ஸ்கோர் அடிப்பீங்க. நீங்கள் நிறைய பேட்ஸ்மேன்ஸ் 100 வர சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, சப்போஸ் ஒரு பால் நல்ல பால் வந்துச்சுன்னா அதை கேரி ஆன் பண்ணி நெக்ஸ்ட் பாலுக்கு போகாதீங்க. ஓகே, சப்போஸ் நீங்கள் நல்ல 6 அடிச்சிட்டிங்க, அதை கேரி ஆன் வச்சு அடுத்த பாலும் அதே மாதிரி அப்படிலாம் பெட்டராக போகாது. ஒரு பாலுக்கு ப்ரெசென்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ப்ரெசென்ட்டில் உங்களுக்கு என்ன திங்க் பண்ண முடியும்னு பாருங்கள். எல்லா பாலும் ஒரு பால் நல்ல பால் போடும், அடுத்த பாலும் தப்பாக போடும், உங்கள் ஸ்லாட்டில் இருக்கும், நீங்கள் நார்மலான பவுண்டரிஸ் கிடைக்கும். நல்ல பால் நீங்கள் 6 பால்ஸாக இருக்கும். ஒரு பால் 6 அடிச்சிங்க, அடுத்த பாலும் அடிக்க தான் போடுவான்னு நினச்சி ஈஸி பாலர் மைண்டில் தாட் பண்ணிட்டு அடிக்க போகாதீங்க. இதுதான் கான்செப்ட். ஓகே, அந்த ப்ரெசென்ட் 10 seconds யார் ப்ரெசென்ட்டில் இருக்கீங்களோ அவங்க மேபி நல்ல பிளேயராக இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ப்ரெசென்ட்டில் என்ன பண்ண முடியும் திங்க் பண்ணுறீங்களோ அது பெட்டராக பண்ண ட்ரை பண்ணுங்க. அதோட அது மறந்துடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒன். ஸோ நீங்கள் ஆடுற ப்ரெசென்ட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தள்ளி வச்சுட்டு ப்ரெசென்ட் கேம்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம்.